நமஸ்காரம், உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி தேங்காய் பர்ஃபி பண்ணி காமிக்க போகிறேன். இது எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபிக்கு வேணுங்கிற சாமான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேங்காய் வச்சுட்டுருக்கேன், சர்க்கரை வச்சுருக்கேன், ஏலக்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு பால், நெய் வச்சுருக்கேன். இது தேங்காய் பர்ஃபிக்கு தேங்காய் எவ்வளோ இருக்கோ அதை போல் 1.25 பங்கு சர்க்கரை போட்டாக்கா இதுக்கு சரியாக இருக்கும். நான் அப்படியே போட்டு கிளற போகிறதில்லை. பாகு சில பேருக்கு எடுக்க வராது. அதனால் நான் தேங்காயை இந்த சர்க்கரை பாலை விட்டு முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பண்ணுற விதத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்காயை பால் விட்டு முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன் குறைன்னு. இப்போ பாண்லி போட்டிருக்கேன். பாண்லியில் கொஞ்சோண்டு சர்க்கரைக்கு சொட்டு ஜலம் விடுறேன். சர்க்கரை போட்டுடலாம். இல்லை அழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கேன். கொஞ்சம் சூடானது ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. கொஞ்சம் கரைஞ்சோன்னு இந்த அரைச்ச விழுதியும் போட்டு கொஞ்சம் கிளறிகிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்க கிளறிட்டு. சர்க்கரை அது மாதிரி கரைஞ்சிருக்கு, பாகு எடுக்கலை, சர்க்கரை கரைஞ்சிருக்கு. இப்போ இந்த தேங்காய் விழுதியும் இதில் போட்டுறேன். கொஞ்சம் கை விடாமல் கிளறிண்டே இருந்தால் சுருண்டு வரும். அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கிளறி வைக்க பாருங்க. இது இந்த ஓரமெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு இல்லையா. இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி இருக்கு இல்லையா. ஏலக்காய் பொடி போடலாம். இதில் போட்டு 2 கலர் கிளறிட்டு இது ஒட்டாமல் வரணும். 20-25 நிமிஷம் கிளறணும் நீங்கள், அப்போ தான் சரியாக வரும். தேமாரி பதத்தில் இங்கே பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இது ஒட்டாமல் வரணும். இது வரும்போது நீங்கள் தட்டில் நெய் தொடச்சி வச்சுக்கிட்டு அதில் இதை கொட்டி கொஞ்சம் ஆற வச்சதுக்கு கொஞ்சம் சூடு இருக்கிறச்சு கத்திலையோ கரண்டிலையோ நெய் தொடச்சிட்டு பீஸ் போட்டுக்க வேண்டியது. போட்டு காமிக்கிறேன். பர்ஃபி இப்படி தான் இருக்கும் பாருங்கள். எடுக்கிறதுக்கு வருது. நல்லா ஆறினோடனே இப்படி பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் சூடு இருக்கச்சே பீஸ் போட்டுருங்க. இப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஆற விட்டு நல்லா இது மாதிரி வருது. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.